ஹாய் டாட் அண்ட் அலைன்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சுகாக்கு ஒரு சைக்கோ ஷர்ட் தானே பார்க்க போகிறோம். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. அண்ட் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் அண்ட் லவ் அண்ட் கேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஈவன் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணாட்டியும் கேட்குறீங்க, அக்கா நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்கன்னு. ஸோ எதை பற்றியுமே வந்துட்டு கவலைப்படாமல் எனக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். நான் வந்துட்டு இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கேன் போல். ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ப்ராமிஸ் கீப் பண்ணாமல் போக முடியுது. ஸோ இனிமேல் அப்படி நடக்காதுன்னு நம்புகிறேன். திஸ் இஸ் மை ஃபைனல் இயர். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் மை ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் ஆர் கோயிங்னு. ஸோ எஸ், திஸ் இயர் இஸ் மை ஃபைனல் இயர் ஆஃப் தி காலேஜ். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்குது. தட்ஸ் வை இந்த மாதிரி சில ரீசன்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் சொல்கிறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இந்த சுகா ஷாட் வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஓகேடா, நாங்கள் டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து ஃபேட்டல் டிவோஷன். டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நோ இன்ட்ரடக்ஷன்ஸ். வழக்கம் போல் தான், இன்ட்ரடக்ஷன் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டேன். டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்துட்டு மார்னிங் அவசரமாக கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஆரா, ஏய் என்னையாச்சு, ஏன் இப்படி அறக்க கிளம்பிட்டு இருக்க? ஐயோ மறந்துட்டேன்டி. என்னடி மறந்த? ஏய் இன்னைக்கு காலேஜ் லீவு. ஸோ வாட்? என்ன ஸோ வாட்டா? ஏய் நான் வேலை பார்க்குற இடத்துல நான் இன்றைக்கி ஃபுல் டே வரேன்னு சொல்லியிருந்தேன்டி. ஆல்ரெடி டைம் 9:30. அவங்க 10 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. நான் இங்கேருந்து போகிறதுக்கே 45 minutes கிட்ட ஆகும். சரிடி, டென்ஷன் ஆகாதவா, நான் ட்ராப் பண்ணிடுறேன். உன்னை நம்பி வரலாமா? ஆய் பின்ன என்னடி, எப்போ பாரு நீ வண்டியில் பெட்ரோல் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு. இன்னைக்கு எல்லாமே இருக்குல்ல. தெரியல மச்சான், பார்க்கணும். சிப்பி பார்த்து தொலை அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு திட்டி அனுப்பிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாரோ வெளியே போயிட்டு, ஏ மச்சான் டேங்க்கெல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்களுமே வந்துட்டு பறக்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு ஓடுறீங்க. நீங்கள் போயிட்டு, நான் வர்றதுக்குள்ளே நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிரு, எம்மா தாயே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் கெஃபேல வேலை பார்க்குறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களை கொண்டு போய் உங்கள் கெஃபேல இறக்கி விட்டுடுறா. விச் மீன்ஸ் நீங்கள் அங்கே வந்துட்டு வேலை பார்க்குறீங்க, ஒரு கெஃபேல பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு காலேஜ் லீவ், ஸோ ஃபுல் டைம் வர அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு டைம் பார்க்குறீங்க, கரெக்டாக 10:05. அவங்க ஓனர் அக்கா வந்துட்டு அப்போ தான் வந்து கடையை திறக்கிறாங்க. வாமா ஆலிஸ். அக்கா லேட்டாக வந்துட்டேண்ணா. ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, கடையை இப்போ தான் திறக்கிறேன், வா வா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் போகிறீங்க. அவங்க ஆராவை பார்த்துட்டு, என்னம்மா ஆரா ரொம்ப பிஸி போல்? ஐயோ அக்கா அப்படிலாம் இல்லைக்கா, எங்கக்கா பிஸியாக இருக்கிற வேலைக்கு தான் வந்துட்டு டைம் பத்தலை லேசியாக உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் பிஸியானு கேட்குறீங்களே, நீ ஆக மொத்தத்தில் லேசின்னு சொல்லு. அக்கா சரி என்ன நீயும் வர்றது தானே? இல்லைக்கா இந்த மாடு வீட்டில் வேலை சொல்லியிருக்கா, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு முதல்ல போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பற்றிடுறீங்க. அப்போ வந்துட்டு போய் தொலைகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளே கிளம்புறா. ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அவங்க இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க உங்கள் ஓனர் அக்கா கூட சேர்ந்து. இப்போ டோர் வந்துட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போடுவாங்கள்ல எல்லா இடத்துலையும், அந்த மாதிரி ஒரு சைனும் தொங்க விட்டுருக்காங்க வெளியில், கேஃபே ஓப்பன்ற மாதிரி. ஸோ கூட்டம், செம்ம கூட்டம். அந்த ஏரியாவில் உங்கள் கெஃபே வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் மாதிரி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஃபேமஸ். ஸோ நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். நீங்களுமே வந்துட்டு ஓயாமல் அப்படியே சர்வ் பண்ணுவீங்க. டயர்டாக இருக்குது அப்படின்லாம் உட்காரவே மாட்டீங்க. ஸோ அந்த ஓனருக்காகவும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் அவங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த அக்கா கிட்ட போய்ட்டு, அக்கா என்ன ஆலிஸ்? அக்கா என்னடா? எனக்கு இங்கே பாரு, எதுனாலும் டேரக்டாக சொல்ல, அக்கா கிட்ட தானே சொல்கிறேன். இல்லைக்கா எனக்கு உங்கள் கூட இன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்ணும் போல இருக்கு, என் கூட வரீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அந்த அக்கா உங்களை பார்த்துட்டு, இதுக்கு எவ்வளோ தயங்குனே, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை நைட்டு, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு தேங்க்யூ அக்கா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் கெஃபேல அந்த டோர் பக்கத்தில் மாட்டியிருக்கிற பெல் சவுண்ட் கேட்குது. அந்த அக்கா உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறீங்க. ஓடிட்டு மெனு கார்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டேபிளில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க.
அவரும் வந்துட்டு ஐஸ்டு அமெரிக்கானோ அண்ட் சாக்லேட் மூஸ் ஆர்டர் பண்ணுறாரு. நீங்களும் போய்ட்டு உங்கள் க்ரியூ கிட்ட சொல்கிறீங்க, அவங்களும் ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தேங்க்யூ சார், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அவரும் வந்துட்டு ஹாவ் அ கிரேட் டே டூ அப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு உங்கள் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். லைக் வந்துட்டு ஒரு மிடில் ஏஜ் மேன், ஒரு 50 இயர்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பர்சன். நீங்கள் வந்துட்டு ஓகே சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு ஓடிட்டீங்க. ஸோ இப்படியே நிறைய கூட்டம் வந்து போக இப்படியே வந்துட்டு ஈவினிங் ஒரு 6:30 கிட்ட ஆகுது. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே இருந்து உங்கள் க்ரியூ மெம்பர்ஸ்கிட்ட இருந்து ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வரீங்க. வெளியில் வந்துட்டு நீங்கள் ஒரு டேபிள் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறீங்க. பிகாஸ் அந்த டேபிளில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டானா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியலை, கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், என்ன பண்ண போகிறனோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு டேபிள்லையும் ஆர்டர்லாம் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த டேபிளுக்கு வரீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ நோ யுவர் ஆர்டர் ப்ளீஸ். நான் என்ன சாப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? ஆர்டர் ப்ளீஸ். ஒரு ஆரஞ்ச் ஜூஸ். ஓகே சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்களும் சொல்லிவிட்டு ஓடிடுறீங்க. அப்போது இதை வந்துட்டு ஓனருக்காகவும் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பர்சன்கிட்ட கொடுக்குறீங்க. சார் உங்கள் ஆர்டர் ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் அதை வாங்கி குடிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து விட்டால் போதுண்டான்னு ஓடிட்டீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறீங்க. இப்போ டைம் 8:30. ஸ்டில் அந்த பர்சன் அந்த டேபிளில் தான் இருக்கார். நீங்கள் வந்துட்டு ஐயோ என்னால் சத்தியமாக முடியலை, ஐயோ என்ன பண்ண போகிறனோ அப்படின்ற மாதிரி முடங்கிட்டே வந்துட்டு உங்கள் ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்டே வரீங்க. ஆக்சுவலி நீங்கள் டின்னர் கூப்பிட்ருப்பீங்களா காலையில். ஸோ அந்த அக்காவுமே கடையை மூடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ க்ரியூ மெம்பர்ஸையும் வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. நீங்கள் அந்த பர்சன் கிட்டே போயிட்டு சார் கால் மீ சுகா. சார் கஸ்டமர்ஸை பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது சார். டூ வாட் ஐ செட். இந்த கிட்ட டெய்லி மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சுகா, நீங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்புனீங்கன்னா நல்லாயிருக்கும். கேஃபே மூடுற டைம் ஆயிடுச்சு. இல்லையே, கேஃபே 10 o'clock தானே மூடுவீங்க? அது ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக மூடுறோம். எதுக்கு சார்? இட்ஸ் பர்சனல் சார். கால் மீ சுகா. மிஸ்டர் சுகா, இட்ஸ் பர்சனல், ஸோ ப்ளீஸ். ஓகே அப்படின்ற மாதிரி அவருமே வெளியே போகிறாரு. நீங்கள எப்போ இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு நீங்கள் உங்கள் ஓனரை கிட்ட போய்ட்டு அக்கா என்னம்மா போயிட்டாரா? போயிட்டாருக்கா, நம்மளும் போவோமா? போவா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம்டா, இங்கே ஓனர் இருக்கா சொல்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. இருங்க பேர் வைப்பா உங்களுக்கு. உங்கள் ஓனர் அக்கா பேர் வந்துட்டு மெர்லின், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு மெர்லினை பார்த்துட்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து ஹாட் பாட்டு அப்புறம் வந்துட்டு மற்ற டிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 3 டேபிளுக்கு பேக் சைடில் ஒருத்தர் உட்காந்து உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இதை நீங்களும் சரி மெர்லினும் சரி நோட் பண்ணவே இல்லை. அவர் உங்களையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அப்போ அங்கே ஒரு பேரர் வராரு. சார் யுவர் ஆர்டர் ப்ளீஸ். 3 டேபிளுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க உட்காந்துருக்காங்கல்ல. ஆமாம் சார், அவங்க என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வேணும் சார். டூ வாட் ஐ செட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பேரரும் இங்கேருந்து குடுன்னு ஓடிடுறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த பர்சன் உங்களே உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. ஆக்சுவலி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு. எஸ், இட்ஸ் சுகா. ஸோ அவர் வந்துட்டு உங்களே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்களுமே வந்துட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் பில்லெல்லாம் பே பண்ணுறீங்க. பே பண்ணிவிட்டு போகலாமாக்கா? போகலான்றதாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இப்போ கிளம்பிடுறீங்க. இப்படியே வந்துட்டு நீங்கள் உங்கள் அக்காவை மெர்லின் அக்காவை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நடந்து தான் போவீங்க. போயிட்டுருக்கும்போது உங்களை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சீரியஸாக என்னால் முடியலை, ஒரு நாள் 2 நாள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது தினம் நடக்குது. 6 months ஆகுது. ஸ்டில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி நான் விட்டுறதா இல்லை. இன்றைக்கி யார் அதுன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்துட்டு திரும்புகிறீங்க. யாருமே இல்லை. நீங்கள் வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு தான் மன பிரம்மையாக இல்லைன்னா என்ன இடமே ஒன்றுமே புரிஞ்சு தொலைய மாட்டேக்குது.
அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்துட்டு டென்ஷன் ஆகுறீங்க. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஆறாவை பார்க்குறீங்க. என்னடி ஏன் டென்ஷனாக இருக்க? எனக்கு யாராவது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சா? சாவடிச்சிருவேன்டி. என் நிலமை உனக்கு விளையாட்டா இருக்கா? ஏன் நான் சீரியஸாக தாண்டி கேட்குறேன். எனக்கு என் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. ஏய் நீ ஏன் இதை பற்றி சுகா கிட்ட சொல்லக்கூடாது? சுகா கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது? அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுதுல்ல. நீயும் ஃப்ரெண்ட்லியாக பேசி ட்ரை பண்ணி பாரு. மேபி அவர் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதாரா? போய் தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திட்டி விட்டுட்டு போயிடுறீங்க. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் ரூம் பால்கனியில் நின்றுட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னடா வாழ்க்கை இது, எப்படிடா நம்ம வாழ்க்கை போகுது, வாழையில் ஊற்றின ரசம் மாதிரி வலிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஜன்னல் சைடு அந்த பால்கனியோட அந்த சைடில் இருந்து பார்த்தா கீழே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆரா 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 அப்படி கத்துறீங்க. ஆரா ஓடி வந்து, என்னடி என்னாச்சு, எதுக்கு இப்போ கத்துற? கீழே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குல்ல. எங்கடி? உனக்கு தான் இந்த மாதிரி கண்ட ஞாபகம்லாம் தோணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உங்களை திட்டா. நீங்கள் கீழே பார்க்குறீங்க, ஸ்டில் யாரும் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. நிஜமாலுமே யாரும் நிற்கிறாங்கடி. நீங்கள் ஓடி போய் பார்த்தாங்க யாருமே இல்லை. ஆரா, ஐ திங்க் சம்திங் ராங். ஒன்றும் ராங் இல்லை, உன் மென்டல் ஹெல்த் தான் எதுவும் சரியில்லை. வா கவுன்சிலிங் போகலாம். செருப்பு பிஞ்சிரும், போய் படுறி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவளை அடித்து பார்த்திடுறீங்க. இப்போ நீங்களுமே வந்துட்டு உங்கள் பெட்டில் படுத்து சீரிங்க பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ். அப்படியே மைண்ட் அப்படியே ரொம்ப ரஷ்ஷாக, இந்த எப்படி சொல்கிறது, டிராஃபிக் ஜாமில் மாட்டின கார் மாதிரி இருக்குது உங்கள் மைண்டு. ஸ்டேபிளாகவே இல்லை. நீங்கள் கண்ணை முடியும் உங்களுக்கு சுகர் ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு தூங்கலாம் ட்ரை பண்ணுறீங்க. அப்போது ஒரு ஃப்ளாஷ் கட் உங்களுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. வாங்கடா நம்ம ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ரீகேப் இல்லை, ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அன்றைக்கி தான் வந்துட்டு காலேஜில் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஜூன் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செப்டம்பர் தான் வந்துட்டு காலேஜில் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு இந்தியன். உங்கள் பேரண்ட்ஸ் கூட இந்தியாவில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொரியா வந்துட்டு உங்கள் மாமா வீட்டில் தங்கிக்கலாம்னு வந்திருப்பீங்க. பட் உங்கள் அத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ணலை. தட்ஸ் வை நீங்கள் வந்துட்டு ஆரா கூட ரூம்மேட்டாக இருந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு ரிச் ஃபேமிலியில் இல்லை, மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய படிப்பை கவனிச்சுக்கணுன்றதுக்காக மர்லினோட டீ ஷாப்பில் போய் கெஃபேயில் போயிட்டு பார்ட் டைமாக வேலை பார்க்குறேன்னு ஒத்துருந்துருப்பீங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் போயிட்டு ஈவினிங் அங்கே வேலைக்கு போகிறீங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் வராரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். ஒரு ஐஸ் அமெரிக்கானோ அண்ட் ஒரு ஆரஞ்ச் ஜூஸ். ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஆர்டர் எடுத்துகிட்டு அவருக்கு வந்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு வழக்கம் போல் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, தேங்க்யூ சார், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இது அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் புதுசாக நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் உங்களையே பார்க்குறாரு. பார்த்துட்டு க்யூட்டில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்க. லைக் எப்போவும் சொல்லுவீங்கள்ல, தேங்க்யூ சார், ஹாவ் அ கிரேட் டே, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை பண்ணவும் அவருக்கு வந்துட்டு அதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது. எஸ், இட்ஸ் சுகா. அவர் தான் டெய்லி வருவார். ஆக்சுவலி அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பாரு, அதுவும் அவர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் அப்படி பண்ணுவோம் அதுக்கப்புறமா அவர் டெய்லி வர ஆரம்பிச்சிருப்பார். வந்துட்டு இன்றைக்கும் வந்திருப்பார். வந்துட்டு சார் நீங்களா? என்ன ஒரு சர்ப்ரைஸ், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு ஆரஞ்சஸ் தானே, பரவாயில்லையே, கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு போவீங்க. ஸோ போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு தேங்க்யூ சார், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சுகா வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் கேட்கணுன்றதுக்காகவே டெய்லி வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே வந்துட்டு 3 months ஆகுது. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த 3 monthsக்கு அப்புறம் உங்கள் லைஃப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் நீங்கள் நைட் வீட்டுக்கு போகும்போது உங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கவும் உங்களுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்துட்டு எல்லா மென்கிட்ட இருந்துமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ வந்துட்டு கெஃபேல டெய்லி சுகாவை பார்க்கறதுனால நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவரை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக போவீங்க. பட் அவர் நீங்கள் கொண்டு வந்தால் தான் வந்துட்டு இது பண்ணுவேன்னு ரொம்ப பெரிய ரகலையே பண்ணியிருப்பார் ஒரு நாள். உங்கள்கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பேன்னு.
அதனால தான் உங்களுக்கு சுகாவை பிடிக்காது. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸ்டார்டிங்கில் சுகா உங்கள்கிட்ட பாசமாக பேசினது, பொறுமையாக நடந்துக்கிட்டது, அதுக்கப்புறம் நீங்கள் மாற மாற அவர் மாறினது, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் வந்துட்டு கண்ணை முழிச்சிட்டு சுகா கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டாலாமா, கேட்டால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு படுத்துடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு காலையில் எழுந்துக்கிறீங்க. பார்த்தா உங்கள் ஃபோனில் ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு ஒரு எண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சேட் ஃபேஸோட காலையிலேயே எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்புறீங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஒரு லாங் சைஸ் ஹுட்டி, அப்புறம் வந்துட்டு கேப்பு, அப்புறம் வந்துட்டு பெரிய ஒரு பேகி பேண்ட், இந்த மாதிரி தான் ரொம்ப கேஷுவலாக தான் போவீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இதுக்கு மெனக்கிடுறதுக்கு வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஆறவங்கள பார்த்துட்டு குட் மார்னிங். குட் மார்னிங் டி. என்னடி மார்னிங்கே சேடாக இருக்க? ஏதாவது மெசேஜஸ் வந்துச்சா என்ன? என்னால் முடியலாரா சீரியஸ்லி. எனக்கு வந்துட்டு ஏன்டா கொரியா வந்தோன்னு இருக்குது. கொரியா வராமல் இந்தியாவிலே இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமான்னு எனக்கு தெரியலை. பாரு, லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். ப்ராப்ளம்ஸே இல்லாமல் இருந்தால் லைஃப் போர் அடிச்சிடும்ல. விடு, சால்வ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அடி இது சால்வ் பண்ணுறதுக்கு 3 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க. ஸ்டில் நம்மளால் முடியுதா? எனக்கு சீரியஸாக பைத்தியம் பிடிக்குதுடி. விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா அவங்கள்ட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு என்னமோ ஆரா எனக்கு ஒன்றும் புரியல அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்களுமே காலேஜுக்கு கிளம்புறீங்க. காலேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸில் உட்காந்துட்டு சீரியஸ்லி பைத்தியம் பிடிக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் கிளாஸ்மேட், ஆக்சுவலி உங்களுக்கு காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு உண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒருத்தி தான். மற்ற யார்கிட்டையும் நீங்கள் வந்துட்டு அவ்வளோக்கா பேசி வச்சுருக்க மாட்டேங்கிறீங்க. என்னென்னு அவ்வளோதான், கிளாஸ்மேட்ஸ் அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்துக்குவீங்க. அப்போ உங்கள் கிளாஸ்மேட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு வரா. அவள் பேர் வந்துட்டு லோரா. லோரா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹே ஆலிஸ். என்ன லோரா, ஹோம்ஒர்க்ஸ் முடிச்சிட்டியா? அசைன்மெண்ட்ஸ்? பாதி முடிச்சேன்டி, பாதி மறந்துடுச்சு. ஹே இட்ஸ் ஓகே, டோன்ட் பி ஒரிட். நான் எந்த தரேன், நீ காப்பி பண்ணிக்கோ. ஷோர் லோரா, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. நீங்கள் சொன்னோன்னா அவளும் போயிட்டா அதெல்லாம் எடுத்துகிட்டு வர போயிட்டா. அப்போ உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே வரா. ஸோ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் வந்துட்டு ஷிஃபா. அவள் வந்துட்டு ஆலிஸ். ஹாய் ஷிஃபா, இன்னைக்கு லேட்டா? நான் லேட் இருக்கட்டும், நீயும் மார்னிங்கே டல்லாக இருக்க, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தாண்டி. அந்த அன்னோன் நம்பரா? ஏன்டி ஸ்டில்லும் உனக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கா? எனக்கே புரியலடி, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, மென்டல் ஆயிரம் போல தெரியுதுடி. கவலைப்படாத ஆலிஸ், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு அவன் உங்களை ஹக் பண்ணுறா. நீங்களுமே வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்மைல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ லோரா வந்து உங்கள்கிட்ட நோட்ஸ் தரா. நீங்கள் அதை வாங்கி காப்பி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் பிரின்சிபல் வந்துட்டு கூட ஒரு ப்ரொஃபஸரோடு உள்ளே வராரு. வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். இவர் தான் உங்களுடைய நியூ ப்ரொஃபஸர். நேம் வந்துட்டு மின்யூங்கி. இன்னிலேருந்து இவர் தான் உங்களுக்கு மேக்ஸ் எடுப்பார். ஸோ ஐ ஹோப் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. ஸோ எல்லா பொண்ணுங்க பசங்க இன்க்ளூடிங் யூ எல்லாருமே அவரை வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஷாக். பிகாஸ் மின்யூகி வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஸராக வந்தது, சுகா வந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்றது உங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலை. அவனை கேஃபேயில் பார்க்கக்கூடாதுன்னு தான் காலேஜுக்கே வராது, இப்போ காலேஜ்லேயே வந்து படப்படுத்துகிறாடின்ற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு சுகா ஒரு ஸ்மால் ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மின்யூங்கி, உங்களுடைய மேக்ஸ் ப்ரொஃபஸர். அண்ட் எனக்கு கிளாஸ் ஒர்க்கு அது இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை, பட் யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். அண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, ஸோ கிளாஸ் எதுவும் இல்லை, உங்களை நீங்களே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ப்ரொஃபஸருக்கு ஏற்ற அந்த கோட் ஷூட்டு, பர்ஃபெக்டாக ஸ்டைல் பண்ண ஹேரு, அது கிளாஸஸ் அதெல்லாம் போட்டுட்டு செம்ம மாசாக இருக்கார். நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஒரு சைடு வந்துட்டு சே மனுஷன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு தோணுது. இன்னொரு சைடு நோ 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 நோங்க செல்ஃபை நீங்களே ஸ்லாப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது.
ஒவ்வொருத்தராக வந்துட்டு எழுதி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. இதில் லோரான்ற பொண்ணு இருப்பாள்ல, அவள் தான் வந்துட்டு உங்கள் கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ். அவளுமே வந்துட்டு மை நேம் இஸ் லோரா அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறா. இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் வந்துட்டு சார் மை நேம் இஸ் பார்க் ஆலிஸ், அவ்வளோதான் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்க் ஆலிஸ் சூன் டு பி மின் ஆலிஸ் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே மம்பிள் பண்ணுறாரு. நீங்கள் சார் நத்திங் ஆலிஸ் யூ மிஸ் இட் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களுமே உட்காடுறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஷிஃபா எழுந்துட்டு சார் மை நேம் இஸ் ஷிஃபா, கிம் ஷிஃபா, தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி அவருமே உட்காந்துடுறா. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்கள இன்ட்ரடக்ஷன் பண்ணி முடிச்சிடுறாரு. இங்கே வந்துட்டு ஷிவா வந்துட்டு உங்களை பார்த்துட்டு எல்லார்ட்டையுமே வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சைலண்ட்டாக அவங்கவுங்க ஒர்க் பண்ணுங்கள், டோன்ட் மேக் எனி நாய்ஸ், அதர்வைஸ் நான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிவிட்டு அவருடைய ஒர்க் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு எழுதுனாலும் உங்கள் கண் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஷுகா கிட்டே தான் போகுது. பிகாஸ் அவர் வந்துட்டு கொஞ்சம் க்யூட்டாக தெரியுறதுனால இன்றைக்கி அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுதுடா. கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க பேக் டு த ஸ்டோரி போகலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எழுதுறீங்க, அவரை பார்க்குறீங்க, எழுதுறீங்க, அவரை பார்க்குறீங்க. பட் மனுஷன் நீங்கள் பார்க்குறப்ப பார்க்காம மற்ற நேரமெல்லாம் உங்களை செம்மையாக சைட் அடிப்பார். ஷிஃபா இதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன மச்சான் ப்ரொஃபஸரை சைட் அடிச்சிட்ருக்கியா, சிறுப்பால் அடிப்பேன் நான் மூடிட்டு எழுதுறி அப்படின்ற மாதிரி நீங்களும் அவளும் பேசிக்கிறீங்க. ஷிவா வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்மைலோட உங்களுடைய கிளாஸில் வந்துட்டு இன்விஜிலேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவருடைய ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ இப்படி அந்த பீரியட் முடியுது. ஷிவா வந்துட்டு ஹூ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் சார், மீ லோரா. ஓ ஓகே, நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு வந்துட்டு யாருமே நோட்ஸ் இல்லாமல் நிற்கக்கூடாது. சார் ஆல்ரெடி வி ஹேவ் ஒன் நோட்ஸ். ஓ அப்படியா, அப்போ அந்த நோட்ஸில் வந்துட்டு என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு வந்து மார்க் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே நீங்கள் வந்துட்டு பக்கா ப்ரொஃபஸர் மெட்டீரியலாக இருப்பாரோ சை அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு ஷிஃபா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஷுகாவும் வந்துட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்போ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு லோராவை பார்க்குறீங்க. லோராவுமே வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நான் போய் சிலபஸ் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஸோ இப்படி உங்களுக்கு அந்த டே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகுது. நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கும் வந்துட்டு கிளம்பிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஆரா கிட்டே போயிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆரா வந்துட்டு அப்படியே வாயை பிளந்துட்டு கேட்டுட்ருக்கா. ஆகையால் இப்போ நீ சொல்ல வருவது இன்றிலிருந்து, அதாவது ஷுகா மின்யூகி உன்னோட ப்ரொஃபஸர், அதுவும் மேக்ஸ் ப்ரொஃபஸர். ஆமாம் மச்சான், என்னால் இதை ஒத்துக்கவே முடியலடி. நீ பங்கு சூப்பர்ல, செருப்பாலடி. என்ன சூப்பரு, எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டுடி. மேக்ஸ்னால் யாருக்கு தாண்டி பிடிக்கும், போடி காடு பேத்துறா. மணி 5 போகுதுடி. நான் ஹரிடி நீ வேறு அப்படி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய கெஃபேக்கு கிளம்புறீங்க. கெஃபேக்கு போயிட்டு அந்த அக்காவை பார்த்துட்டு மர்லின் அக்கா என்னம்மா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்திருக்கேன், என்னக்கா சொல்கிறீங்க? மணி 4:50 தான் ஆகுது. 4:50? எங்கள் வீட்டு கிளாக்கில் 5:20 ஆயிடுச்சு. அப்போது கிளாக் தப்பாக இருக்கும், போய் மாற்ற சொல்லு. இப்போ போவா வேலைக்கு போமா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களுமே வந்துட்டு உள்ளே போயிட்டு உங்கள் க்ரீவ் மெம்பர்ஸ்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியில் வரீங்க. பார்த்தா வழக்கம் போல் ஒரு டேபிளில் ஷுகா உட்காந்துருக்காரு. அவர் எப்போவுமே அங்கே தான் உட்காருவார். ஸோ இன்றைக்குமே அங்கே உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டாலா என்ன தான் பண்ண போடணும் அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்துட்டு போயிட்டு சார் மே நோ யுவர் ஆர்டர் ப்ளீஸ். ஷியோர் மிஸ் ஆலிஸ், பார்க் ஆலிஸ். சார் இது கேஃபே, நான் இங்கே வெயிட்ரஸ் அவ்வளவுதான். ஓ ஷூர் ஓகே. என்னுடைய ஆர்டர் வந்துட்டு ஐஸ்ட் அமெரிக்கானோ. எப்போவும் ஆரஞ்ச் ஜூஸ் தானே குடிப்பீங்க, இன்றைக்கி ஐஸ்ட் அமெரிக்கானோ குடிக்கணும்னு தோணுது. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு போயிட்டு எடுக்க போயிடுறீங்க. ஷுகா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு ஒழுங்காக தான் பதில் சொன்னால் என்னவா இவனுக்கு ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்னு புலம்பிட்டு உங்கள் க்ரூ மெம்பர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வெளியில் வந்து கொடுக்குறீங்க ஷுகா கிட்ட. ஷுகாவுமே அதை வந்துட்டு வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸ் உங்கள்கிட்ட தராரு. நீங்கள் வாங்கிட்டு போகும்போது பார்க்குறீங்க பக்கத்து டேபிளில் ஒரு பொக்கே இருக்குது. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. நீங்கள் வந்துட்டு
இது என்ன புதுசா? ஐயோ! சுகா சார்? என்ன ஆலிஸ்? ஓ! சாரி. என்ன சொல்லுங்க. சார், ஃபன் பண்ணாதீங்க சார். அந்த பொக்கேவ யார் வச்சான்னு பார்த்தீங்களா? நான் எங்க பார்த்தேன்? நான் யாரையும் பார்க்கல. அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு. என்னால் சீரியஸாக முடியல. அப்படி சொல்லிட்டு அந்த பொக்கேவை எடுக்கிறீங்க. அது கீழே பார்த்தா ஒரு ஸ்டிக்கி நோட் மாதிரி இருக்கு. என்னது இது? ஃபார் யூ? ஃபார் யூவா? யார் அந்த யூ? அப்படி சொல்லிட்டு அதை திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஆலிஸ் அப்படின்னு இருக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த பொக்கே எனக்கா? யார் வச்சிருப்பா? என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பொக்கே அண்ட் ட்ரே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் க்ரியூ மெம்பர்ஸ்கிட்டலாம் இதை பற்றி பேசுவீங்க. பேசிட்டு என்னால் என்ன பண்ணுறதுனே தெரிலடி. யாரோ உங்ககிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் வாயில் ஏதாவது வந்துட போகுது, அது போய் தொலை அப்படி சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு உங்கள் ஷிஃப்ட்டுக்கு உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சுகா அந்த இடத்த விட்டு நகரவே இல்லையே. நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ தான் அவரும் கிளம்புவார். ஸோ நீங்களுமே வந்துட்டு அவரை வந்துட்டு பெருசாக எதுவும் கண்டுக்காமல் மற்ற எல்லா டேபிளுக்கும் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் டியூட்டி முடிஞ்சோடனே, அதாவது ஒரு 10 o'clock உங்கள் டியூட்டி முடிகிற டைம் முடிஞ்சோடனே மெர்லினாக்காவை பார்த்துட்டு, ஓகேக்கா நான் கிளம்புறேன். க்ரியூ மெம்பர்ஸ்ட்டு ஏதோ கேள்விப்பட்ட உனக்கு ஏதோ ஓகே வந்துச்சுன்னு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. நீங்களுமே வந்துட்டு நடந்த கூத்தெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இதை பற்றி சுகா கிட்டே பேசலான்னு தான் நினைக்கிறேன். நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், ஒன்றும் தெரியாதுன்ட்டாரே. அடக்கியிருக்க பயம் இல்லை, நான் அதை பற்றி சொல்லலை. உன்னை டெய்லி யாரும் ஃபாலோ பண்ணுறது அதை பற்றி. அவர்கிட்ட சொல்லி என்னக்கா பண்ணுறது, பார்க்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. நீங்கள் வெளியே போகிறத பார்த்ததுக்கப்புறம் சுகாவும் கிளம்புறாரு. ஸோ அந்த மெர்லினாக்காவும் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, டெய்லி இந்த பையன் வரான், இங்கே உட்காந்துக்கலாம், அவள் கிளம்பும்போது இவனும் கிளம்பிடுறான், என்ன நடக்குதுன்னே புரியலை அப்படின்னு அவங்களும் ஒரு சைட் புலம்பிட்டு கடையை மூடிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. நீங்கள் யோசிச்சுட்டே வந்துட்டு அந்த பொக்கேவையும் கையில் வச்சுக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் நின்று அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டு அங்கே நின்றுடுறீங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி கேட்டுட்டு இருந்த ஃபுட் ஸ்டெப்ஸும் நின்றுடுது. நீங்கள் திரும்பி கூட பார்க்காம, யார் நீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் திரும்பினா யாருமே இருக்க மாட்டீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும், நான் திரும்பலை, ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் யாராக இருந்தாலும் இதோட நிறுத்திக்கோங்க, எனக்கு இப்படி ஃபாலோ பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, எனக்கு மேக்ஸிமம் இதை பயத்தை தான் கொடுக்குது அதிகமாக, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாடிக்கு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. திருப்பி உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. நீங்கள் ஐயோ உங்களுக்கு புரியலையான்னு சொல்லிட்டு திரும்பினீங்க. நிஜமாலுமே யாரும் இல்லை. நீங்கள் ஒரு வேளை பேய் பார்க்குற வேலையாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு அடிச்சு பண்ண உங்கள் வீட்டுக்கு ஓடிடுறீங்க. உள்ளே போயிட்டு ஆடா ஹே மச்சா, எனக்கா பொக்கேலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொடிங்கு இந்த பொக்கே வந்துட்டு அப்புறம் சொல்கிறேன், வெளியே போய் யாராவது இருக்காங்களா பாரு. ஏன்டி இன்றைக்கும் ஃபாலோ பண்ணாங்களா, நீ போய் பாரு அப்படின்னோடனே நீ அவளும் போய் பார்த்துட்டு யாருமே இல்லைடி, ஐயோ எனக்கு என்னமோ பேயோட வேலைன்னு பயமாக இருக்குடி. கருமை முடிச்சவளே, எந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னுட்டுருக்க, யாரோ ஒருத்தங்க வேணுக்குனே உங்ககிட்ட விளையாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அடியே அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும், நான் உங்ககிட்ட ஐடியா சொன்னேன், நீ அதை பற்றி கேட்குற மாதிரி தெரியல. இங்கே பாரு சுகாவை தவிர்த்து மற்ற நீ எது சொன்னாலும் நான் கேட்குறேன். ஏய் என்னடி இப்போ தான் அவர் உன் ப்ரொஃபஸர் ஆகிட்டார்ல, போய் ஹெல்ப் கேட்டால் பண்ண போகிறாரு, போய் கேட்டு பாரு, நீ ஏன் அவனோட முடிவுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உங்களை திட்டுறா. நீங்கள் வந்துட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் என்ன அப்புறம்? இல்லை ஏதோ கேட்க வந்தேன். அதெல்லாம் விடு, இந்த பொக்கே என்னது? இதுவா மச்சான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க. அவளும் அந்த பொக்கேவை எடுத்து அந்த ஸ்டிக்கி நோட்ஸையும் பார்க்குறா. அடி கிறுக்கு மெண்டல், உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஏன் மச்சான், ஒழுங்கு மரியாதையை ஒரு கண்ணாடியை வாங்கி போடு. ஃபார் யூன்னு போட்டிருக்கு, கீழே பார்த்தியா இல்லையா, பை த லவ்டு ஒன்னு போட்டிருக்கு. பை த லவ்டு ஒன்னு நான் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒத்து பார்க்குறீங்க. நிஜமாலுமே போட்டிருக்கு. நீங்கள் ஐயோ மச்சான், யாருக்கோ வச்சுருந்த பொக்கே நான் தூக்கிட்டு வந்துட்டு போல மச்சான், செருப்பாலடி நாயே, பின்னாடி தான் ஆலிஸ் இருக்குல்ல. திட்டாத, திட்டலடி, ஏன்டி இப்படி பண்ணுற? சரி மச்சான் இப்போ என்ன பண்ணுறது? இந்த பொக்கையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்கிறேன். நீங்களும் குப்பையில் போட்டால் எல்லாமே சரியாயிடுமா மச்சான்? கடவுளே, உன் கூட என்னை சேர்த்து விட்டுட்டு அவன் வேடிக்கை பார்க்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே புலம்பிட்டு
உங்கள் கூட இருக்கிற தலையெழுத்தை நினச்சிட்டு புலம்பிட்டு போகிறா. நீங்கள் வந்துட்டு ரொம்ப தள்ளி பண்ணிட்ட, வா ஒரு நாள் சோத்தில் வசத்து வைக்கிறேன், உனக்கு சோறு வைக்கிறதே நான் தான் நடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நீங்கள் கேவலப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கையை தூக்கி போட்டுட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துடுறீங்க. ஸோ உங்கள் குரூப்பில் வந்துட்டு மெசேஜ் வந்துருக்கு. அதாவது காலையில் ஒரு சிலபஸ் ஒரு இதை வாங்கிக்க சொல்லியிருப்பாள் சுகா. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கா. நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ போர்ஷன்ஸ், அதுவும் மேக்ஸில் சூப்பர், நான் பாஸ் ஆன மாதிரி தான் அப்படின்னு புலம்பிகிட்டே வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. லோரா வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸும் அனுப்புகிறா. நீங்கள் அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு படிச்சுட்டே எழுதிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு நாட்கள் நகருது. உங்களுக்கு டெய்லி பொக்கேஸ் வரும். டெய்லியுமே அதில் இருக்கும் ஃபார் யூ. ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு ஒவ்வொரு பொக்கேஸ் வரும். ஒரு நாள் ரோஸ் பொக்கே, ஒரு நாள் டூலிப்ஸு, ஒரு நாள் வந்துட்டு ஒரு வேறு டைப் ஆஃப் ரோஸ்லேயே வந்துட்டு வேறு டைப் ஆஃப் கலர் மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு பொக்கே வரும். பர்பிள் கலர், ரெட் கலர், வயலட் கலர், மெரூன் கலர், ஏகப்பட்ட கலரில் பொக்கேஸ் வந்து குவியுது. மெர்லினும் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண தான் செய்கிறாங்க. நீங்களும் டெய்லி வந்துட்டு இதை வந்துட்டு என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷன் தான் தேடிட்டுருப்பீங்க. ஸோ இப்படியே உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்டில் உங்களுக்கு அந்த பொக்கே வர்றது, அன்னோன் மெசேஜஸ் வர்றது, ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கிறது எதுவுமே ஸ்டாப் ஆகலை. இங்கே ஃபஸ்ட் இயர் முடிச்சது மட்டும்தான் மிச்சம். நீங்கள் வந்துட்டு ஆறாவை பார்த்துட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்டி. என்ன முடிவு? சுகா கிட்ட சொல்ல போகிறேன். சுகா கிட்ட சொல்ல போறியா? எதை பற்றி? எனக்கு நடக்கிறத பற்றி. இருக்குமோ தேவி, தெளிவாக சொல்லித்தல. அதுவா, என்னை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது, பொக்கே அனுப்புறது, இதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. சுகா கிட்ட சொன்னால் நான் கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆ, இது என்னடி புது கதையாக இருக்குது? புது கதைலாம் இல்லை மச்சான். ஏய், என்னன்னு டேரக்டாக சொல்கிறியா? இல்லை மச்சான், அவர் ப்ரொஃபஸராக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்துட்டு அவர் மேலே ஒரு பயம் இருந்துச்சு. பட் அந்த மனுஷன் ப்ரொஃபஸராக வந்ததுக்கப்புறம் பயம் போயிடுச்சா? கிறுக்கி ஃபுல்லாக கேளுடி. என்னடி? அந்த மனுஷன் ப்ரொஃபஸராக வந்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன்டி. அவர் ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறாரு. மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் கோவப்பட்டாலும் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக சாஃப்டாக, எப்படி சொல்கிறது, லைக் என்னை ஒரு பேபி மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாருடி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான், நீ ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறியா என்ன? சீசி, அப்படிலாம் இல்லை. ஆனால் இருக்குமோன்னு தோணுதுடி. விளங்குண்டி, உன் கூட வந்துட்டு நான் அப்போ சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன் பாரு. என்னைய சொல்லணும், ஒழுங்காக ஒரு முடிவெடுறி. எதுனாலும் வந்துட்டு உன் லைஃப் மச்சான், நீ வந்துட்டு பார்த்து யோசிச்சு முடிவெடுத்துக்கோ. உனக்கு எது கரெக்டாக இருக்கும் நீ தான் டிசைட் பண்ணணும். யாருமே வந்துட்டு உனக்காக நிற்க மாட்டாங்க, புரியுதா? என்ன மச்சான் திடீர்னு ஞானி மாதிரி பேசுகிற? போட்டிங் மச்சான் 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 பேர் வச்சு பேசாத மச்சான், அப்புறம் பீப்பில் போடணும். போய் தொலைடி அப்படி சொல்லிட்டு அவளும் வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறா. நீங்கள் வந்துட்டு நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஆமாம், எனக்கு இன்னும் சுகாவை பிடிச்சிருக்கா, ஒருவேளை பிடிக்கலையோ அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. சீரியஸாக வந்துட்டு உங்களுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படியே வந்துட்டு உங்களுடைய டேஸ் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. லைக் இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் ஒரு 3 months முடிஞ்சு இப்போ 4th month நடக்குது உங்களுக்கு செகண்ட் இயரில். உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு சுகாவோட பீரியட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சுகாவுமே வந்துட்டு கிளாஸ்க்கு வந்துட்டு வரலை. பிகாஸ் அவருக்கு வந்துட்டு ஒரு வேலை இருக்குன்னு ஸ்டாஃப் ரூம்லேயே இருந்திருப்பாரு. லோரா வந்து எல்லாத்தையும் சொல்கிறா, சார் கிளாஸ்க்கு வரல, பட் நோட்ஸ் கொடுத்துருக்காரு, நான் எழுதி போடுறேன், எல்லோரும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கேட்கலாமா வேணாமா? என்னடி கேட்க போகிற அப்படின்னு ஷிஃபா கேட்குறேன். நீங்கள் இல்லடி சுகா சார் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்னடி? அப்படி இல்லடி, எனக்கு உனக்கு ஒன்றும் இல்லை விடு அப்படி சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அவள் எழுதி போடுறதெல்லாம் காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணி முடிச்சோன்னா அந்த பீரியடும் கரெக்டாக முடியுது. அப்போ வந்துட்டு லோரா, சரி நான் போய் டிபார்ட்மெண்ட்டில் நோட் கொடுத்துட்டு வந்துடுறேன், எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு லோரா 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 என்னாச்சு, என்ன ஏதாவது டவுட்டா ஆலிஸ், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறா. நீங்கள் வந்துட்டு லோரா, சொல்லு ஆலிஸ், இந்த நோட்டை நீ சுகா சார்ட்டு தானே கொடுக்க போகிற? ஆமாம், ஏன்? இல்லை, நான் போய் கொடுத்துட்றேன் நீ சுகா சார்ட்டு இந்த நோட்டை. இல்லை ஆலிஸ், நானே போகிறேன், நீ தானே ரெப்ரசன்டேட்டிவ், நீ வராமல் ஏன் ஆலிஸ் அனுப்புறேன்னு அவர் ஏதாவது திட்டுனாலும் என்ன பண்ணுறது? உனக்கு எதுக்கு சிரமம், நானே போய்க்கிறேன். லோரா, எனக்கு ஒரு சிரமமும் இல்லை, நானே போய் கொடுத்துட்றேன், என்னோட ரெப்ரசன்டேட்டிவ்காக நான் இது கூட பண்ண மாட்டேன். இல்லை ஆலிஸ் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கு. லோரா,
நான் குடுத்துடுறேன் சுகா சார்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவ வந்துட்டு இல்ல இல்ல பயமா இருக்கு. அப்புறம் அவர் ஏதாவது சொல்லிட்டான்னு என்ன பண்றது? நம்ம காலேஜ்லயே ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபசர் அவருதான். வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. நீங்க லோரா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. பின்னாடில இருந்து ஒரு பையன், ஹே லோரா, ஆ சொல்லு பாப். இல்ல எனக்கு ஒரு ஹெல்ப், இங்க வர முடியுமா? இது வர அப்படி சொல்லிட்டு லோரா அங்கே போகிறா. நீங்கள் நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பையனும் புக்கில் ஏதோ டவுட்டு கேட்குறான். லோரா வந்துட்டு வாட்ச் பார்த்துட்டு, பாப் ஒரு 5 minutes வெயிட் பண்ணி நான் போய் புக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீங்கள், ஏய் லோரா நீ சொல்லி கொடு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னமோ போ நீயே போய் கொடு அப்படி சொல்லிட்டு அவளும் உங்கள்கிட்ட நோட் கொடுத்துட்றா. நீங்களும் அதை வாங்கிட்டு ஹாப்பியாக குதிச்சு ஓடிடுறீங்க. இந்த சைடு சுகா சார் பார்த்தா சுகா வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. லேப்டாப் வச்சுட்டு அப்படியே நோட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. டிபார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும் தான் இருப்பார். அதாவது அவருக்கு கொடுத்த ஸ்டாஃப் ரூமில். டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ரூமும் தனித்தனியாக கேபின் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அவர் கேபினில் அவர் இருப்பார். மற்ற எல்லோரும் கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு நாக் பண்ணுறீங்க. சார் ஷால் ஐ கெட் இன்? எஸ் கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிமிந்து கூட பார்க்காம வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு, சார் நோட்டு அங்கே வச்சுட்டு போயிருமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் வச்சுட்டு, ஆலிஸ் நீ என்ன இங்கே பண்ணுற? சார் அது லோரா எங்க? அது உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ ஹார்ஷாக கேட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல வராது. சரி அழாத. யாராவது ஏதாவது பார்த்து நினைக்க போகிறாங்க. அமைதியாரு. நீங்கள் அமைதியாக கேளுங்க. சரி கேட்குறேன். சரி ஓகே ஓகே காம் டவுன் அப்படி சொல்லிட்டு அவரு சொல்கிறார். நீங்கள அப்படி சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு சுகா அவங்கள பார்த்துட்டு லேசாக ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி கேட்குறாரு. சரி நீ என்ன இங்கே பண்ணுற? லோரா கிட்ட பாப் ஒரு டவுட் கேட்டான். லோரா அதை சொல்லி கொடுத்துட்ருக்கா. அதான் நோட் நான் வைக்க வந்தேன். ஓ அப்படியா, சரி வச்சுட்டு போ. சுகா சார் என்ன ஆலிஸ்? ஈவினிங் என்ன ஈவினிங் என்ன ஆலிஸ்? இல்லை ஈவினிங் உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசின வர முடியுமா? அப்போ ஆமாம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், பர்சனல். வர முடியுமா? கெஃபேல மீட் பண்ணலாம். கெஃபேக்கு வேணாம், நான் இன்னைக்கு லீவ் சொல்லியிருக்கேன். என்னாச்சு எனக்கு? ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரி ஓகே, எங்கே மீட் பண்ணலாம்? அது சரி நீ யோசிச்சு வை. நான் ஈவினிங் வரும்போது கார் எடுத்துகிட்டு வரேன், சொல்லு போகலாம். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னாச்சு ஆலிஸ்? இல்லை இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள். எனக்கு உங்களை சார்னு கூப்பிடுறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஆமாம். அப்போ என்ன வாடா போடா பொறுக்கி புறம்போக்கூட ஏதாவது கூப்பிட போறியாமா? இல்லை. அப்புறம் நான் வேணா மியாவுன்னு கூப்பிடவா? நான் என்ன பூனையா எனக்கு மியாவுன்னு கூப்பிட? அப்படி இல்லை, மியாவ் பேபின்னு கூப்பிடவா? இல்லை சார் ஒன்றும் இல்லை. மீட் யூ சூன் ஆன் ஈவினிங். பை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஷிஃபா உங்களை நினச்சி சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஷிஃபா அவங்கள பார்த்துட்டு, என்னாச்சுடி ஏன்டி இப்படி பல்ல காட்டிகிட்ருக்க? அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாதுடி. எனக்கா? ஆமாம் உனக்கு தப்பின எனக்கா? பாப் என்ன ஆலிஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்? ஃபார் சம்திங் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு கீழே முடிஞ்சு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இங்கே பாபும் கன்ஃபியூஷனில் உங்களை பார்த்துட்டு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படி ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கு வெளியில் செக்யூரிட்டி கார்டு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே போயாச்சு. இப்போ நீங்கள் நிற்கிறீங்க வாசலில். உள்ள சுகா இருக்காது, அவ்வளவுதான். நீங்களும் நின்று பார்க்குறீங்க. கரெக்டாக சுகாவும் காரில் வராது. என்ன சார் இவ்வளோ லேட்டாக வருவீங்க? எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு. ஏறு. கார்லையா? பின்ன காரை ஊ மேலே ஏற்றவா? என்ன கொல்றதுக்கு ஐடியா பண்ணுறீங்க? இருங்க நானே ஏறுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களுமே ஏறுறீங்க. ஏறிட்டு சார் என்ன ஆலிஸ்? அது என்னது? நானும் காலையில் பார்த்தேன், அது இதுன்னு இழுத்துட்டே இருந்தேன், இப்போ இழுத்துட்டே இருக்கேன். பசிக்குதா? ஏதாவது வாங்கி வேணுமா? அப்புறம் இல்லை பீஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு இடம், பீஸ்ஃபுல்லான சுடுகாடுத்துக்காக போகணும். வரியா? சார் ஏன் சார் எப்போ பாரு நீங்கள் சுடுகாடு அது இதுன்னே பேசுகிறீங்க?
உங்க வைபே என்ன சார் வித்தியாசமா இருக்கு? சரி சரி சொல்லு சொல்லு. அது என்னாச்சு உனக்கு? இல்லை சார், ஒரு கார்டன், பீச்சு அந்த மாதிரி. நம்ம என்ன லவ்வர்ஸா பார்க்கு பீச்சுன்னு சுற்றுறதுக்கு? சார் சார் நீங்கள் இப்படி ஆன்டி ரொமான்டிக்காக இருக்கீங்க. ஒன்றும் இல்லை சார், எங்கே போகணுமோ போகலாம், ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவளும் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்படியே 2 பேருமே வந்துட்டு பீச்சுக்கு தான் போயிருப்பீங்க. அது ஈவினிங் டைம்னால அவ்வளோக்கா கூட்டம்லாம் இருக்காது. அது வந்துட்டு நம்மளுடைய கடையில் கூட்டம் இருக்காது சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூட்டம்லாம் இல்லைன்னு நீங்களும் சுகாமல் போய் உட்காந்துட்டீங்க. நீங்கள் அந்த அலைகளெல்லாம் பார்த்துட்டு இது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, என் லைஃப் மட்டும்தான் பீஸ்ஃபுல்லாக இல்லை. என்ன அலஸ், என்ன சொல்ல வர? சார் ஓப்பனாக சொல்லவா? என்ன ஓப்பனாக சொல்ல போகிறேன்? சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அலஸ் ஆர் யூ சீரியஸ்? ஐ எம் வெரி சீரியஸ் சார். ஆக்சுவலி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியா? அப்படி இல்லை சார், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. யோ லூசாயா நீ? லூசா? ஒரு பொண்ணு இதுக்கு மேலே எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுற, போதுமா? கூட கூட ஏமா பின்ன என்னையா? நானும் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். எனக்கு லவ் வராத போதெல்லாம் நீ என்னை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்த. இப்போ நான் லவ் பண்ணுற சொன்னா நீ கண்டுக்க மாட்டேங்கிறல்ல, போயா போ, உனக்குலாம் வந்துட்டு நான் செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபம் எடுக்கிறீங்க. சுகாங்க கையை பிடிச்சி இழுத்து அகைன் உட்கார வைக்கிறாரு. என்ன ஆச்சு என் குழந்தைக்கு? நீ என்ன பண்ண சொல்கிற? இவங்க எனக்கு பைத்தியமே பிடிக்குது. என்ன தங்கம்? எனக்கு பயமாக இருக்கு. அட் தி சேம் டைம் உன் மேலே லவ் வேறு வந்து தொலைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. சரி ஓகே ஓகே, கவலைப்படாத, பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம், போயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சுகர் சிரிச்சுட்டே உங்களை டைட்டாக எடுத்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ டு சொல்லவே இல்லை. அப்போ மேடம்க்கு நான் லவ் பண்ணுறேன்னு தெரியாது. லவ் பண்ணுறியா? யார? என் பக்கத்து வீட்டு பொண்ணு. அப்போ அவளையும் போய் கொட்டி பிடிடா காட்டு பொண்ணு அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவளை தள்ளி விடுறீங்க. சுகா உங்களை ஹிப்பை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன் என் வீட்டு பொண்ணு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோன் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் லவ் யூ புருஷா? இது என்ன புருஷா? இனிமேல் அப்படிதான், புருஷான்றது ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது. ஸோ லவ் யூ காட்டு பொண்ணு. தேவடி எனக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சிரிக்கிறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்டுட்டு நீங்களும் சுகாவும் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. சுகா வந்துட்டு கார் வந்துட்டு ரிப்பேர் அது இதுன்னு சொல்லி என்னமோ ட்ராமா பண்ணி உங்கள் கூட வாக்கிங்கில் தான் வருவேன்னு நின்றுட்டாரு. நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நைட் டைம் வாக் போனால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு ஓகே சொல்லிட்டீங்க. ஸோ இப்போது உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் நீங்களும் சுகாவும் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க, கையை பிடிச்சி நடந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் சுகா என்னாச்சுடி, உனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா? எனக்கா ஃபீல் ஆகுது தான். உனக்கும் ஃபீல் ஆகுதா? பத்தியா பத்தியா என்னடி? என்னடி? சரி வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாமா? டேய் லூஸ் பையலடா, அது சொல்லலடா. மரியாதை ரொம்ப தேய்துரி, தேய்ஞ்சிட்டு போகுது. நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் பின்னாடி யாரும் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றேன்டா. எனக்கு எதுவும் தெரியலையடி, போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சிரிச்சுட்டே உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணி நடக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே கொஞ்சம் பிளாக்காக அந்த இடத்துலேயே ஒரே ஒரு ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு போனோன்னா அந்த வாக் ஸ்டெப்ஸ் ரொம்ப க்ளோஸாக கேட்குது. சுகாவுக்குமே ஃபீல் ஆகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு சுகா பயமாக இருக்குது சுகா, இருடி கூட நான் இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு அவர் திரும்புகிறாரு. யாருமே இல்லை. நீங்களும் பார்க்குறீங்க, பத்தியா 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 யாருமே இல்லை பத்தியா, இதே தான் எனக்கு நடக்குது, பயத்தில் செத்தே போயிடுவோம் போல இருக்குடா. சரிடி டென்ஷன் ஆகாத அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழே போன உடனே சுகா டக்குன்னு திரும்பி ஒருத்தரோட கழுத்தை பிடிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, சுகா பின்னாடி நில்லு. என்ன சுகா பின்னாடி நில்லு. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் சுகாக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறீங்க. சுகா அந்த பர்சனோட கழுத்தை பிடிச்சி நினச்சி, யார்டா நீ? ஏன் பொண்டாட்டி யார் கேட்டா ஃபாலோ பண்ணுற?
யார்டா நீ அப்படி சொல்லிட்டு செம்மடி அடிக்கிறாரு. அந்த பர்சன் எதுவுமே வாயவே திறக்கலை. செம்மடி அடிச்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணுறாரு. போலீஸும் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. நீங்கள் சுகா நீ ஓகே தானே? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி. இனிமேல் உன் பின்னாடி வரமாட்டான். பட் சுகா ஆலிஸ் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? சுகா என்ன பேசிகிட்டு இருக்க? நீ தானடி கேட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. அதான் நான் கேட்குறேன், நாளைக்கு பண்ணிக்கலாமான்னு. உனக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா இன்றைக்கி தானே லவ் சொன்னேன். நான் லவ் பண்ணேன்னு தெரியும். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அவரை ஹக் பண்ணுவீங்க. ஸோ வீட்டுக்கு வந்தீங்க. வீட்டுக்கு வந்து அங்கே ஆரா இருக்கா. ஏய் என்னடி சுகா நீங்கள் எப்படிங்க? அதுவா, நானும் அவரை இப்போ கமிட்டட். அடிப்பாவி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. அவள் என்கிட்டயே இப்போ தான் சொன்னான். ஓ உள்ளே வாங்க சுகா, உள்ளே வாடி எருமை அப்படி சொல்லிட்டு அவளும் உள்ளே போயிட்டு உங்கள் 2 பேருக்கும் காஃபிலாம் கொண்டு வரா. நீங்கள் மச்சான் நான் இங்கே தான் இருப்பேன் மச்சான் நாளைக்கு வரைக்கும். அது என்ன நாளைக்கு வரைக்கும்? அதுவா, நாளைக்கு எனக்கு கல்யாணம். என்ன மச்சான் புதுசு புதுசாக ஏதோ பண்ணுற? ஏய் அதெல்லாம் வெக்கொடி கேட்காத அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவளும் தலையிலே அடிச்சுக்கிறா. என்ன கன்றாவியோ. சரி யார் கூட கல்யாணம்? என் கூட தான். உங்க கூடயா? ஐயோ நான் கடவுள இருக்கடா நஜத்துல இருக்கடா அப்படி சொல்லிட்டு அவ சொல்லோட நீங்க எழுந்து போய் சாப்பிடுவோம் அரைஞ்சிட்டு. ஏடி அடிச்ச? இல்லை பசா நீ நஜத்துலதான் இருக்கேன்னு உனக்கு புரிய வைக்க செருப்பு பிஞ்சிடுடா அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்றா. நீங்க சிரிச்சுட்டே சரிடி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுடி. நான் என்னடி ஏற்பாடு பண்றது? நாளைக்கு வருவேன், ஒரு தொடப்படா நிற்பேன், நல்லா சாப்பிடுவேன், உணவு மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்கே தனியாக நிம்மதியாக இருப்பேன். சத்தியமாக நீ எல்லாம் சாவர வரைக்கும் சிங்கிளாக தாண்டி இருப்பேன். நன்றிகள் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. சுகா உங்கள் 2 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டு சரி ஆலிஸ் கல்யாணம் சீக்கிரம் ரெடி ஆயிடு. சுகா ட்ரெஸ் எல்லாம் எடுக்கவே இல்லையே. காலையில் அது வீடை தேடி வரும் பாரு அப்படி சொல்லிட்டு அவளும் போயிடுறாரு. நீங்கள் ஒருவேளை இந்த மனுஷன் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் நம்மளை விளைவிச்சிருப்பாரோ? சச்சா இருக்காது, ப்ரொஃபஸர் வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்கிறீங்க. நீங்க சுகா வீட்டுக்கு போயிட்டு அவர் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு நாளைக்கு மறுநாள் அவசர அவசரமா வெட்டிங்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ மார்னிங் நீங்க செம்ம அழகா ஒரு பர்ஃபெக்ட் பிரைடா ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. ஸோ சுகாவோட மாமா வேற யாரும் இல்லை, நம்ம நம்ஜனோட அப்பா தான். ஸோ அவரும் வராரு. வந்துட்டு உங்களுடைய ஹேண்ட்ஸ் கேட்குறாரு. நீங்கள் நான் சுகாவோட மாமாம்மா, நம்ஜன் தெரியும்ல? சொல்லியிருக்காரு சுகா. அவர் அப்பா தான். ஓ ஆனால் என்னை உன் அப்பாவா நினச்சிக்கோம்மா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவர் கூட போகிறீங்க. ஸோ உங்கள் வேட்டிக்கு ரொம்ப நல்லபடியாக முடியுது. ஆறாவதுட்டு மச்சா என்னை விட்டுட்டு போறியா மச்சா? சேச்சா விட்டுட்டுலாம் போகல மச்சான், கவலையே படாத, மாதம் மாதம் கண்டிப்பாக ஒன்று பார்ப்பேன், நீ ஒன்றும் வந்துக்கிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. நீங்கள் சேச்சா அப்பெல்லாம் ஒன்று நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் மச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. சுகா அவங்களெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே வந்துட்டு உங்களுடைய வெட்டிங்கும் நல்லபடியாக முடியுது. இப்படியே 3 months ஆஃப்டர் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நான் சொல்ல மாட்டேனே. ஸோ 3 months கழிச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் சுகாவும் இப்போ தனியாக தான் இருக்கீங்க. நீங்கள் காலேஜுக்கு லீவ் சொல்லியிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு பீரியட்ஸு. ஸோ லீவ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சுகாட்டி சொல்லியிருப்பீங்க. சுகா வந்துட்டு சேர்ந்து விட்டுருப்பாரு. நீங்கள் வந்துட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் டே ஆஃப்டர் டுமாரோ உங்கள் மாமியார் மாமனார் அப்புறம் நம்ஜன் பேரண்ட்ஸ் எல்லாருமே வராங்க, ஒரு கெட் டுகெதர் மாதிரி. நீங்கள் ஆறாவையும் கூப்பிட்ருப்பீங்க. ஸோ அவளும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு மேலே பார்க்குறீங்க, ஒரு ரூம் இருக்குது, அது எப்போவுமே பூட்டி தான் இருக்கும். ஆறா என்ன ஆலிஸ் அந்த ரூம் பாரு எப்போவுமே பூட்டி தாண்டி இருக்கு. நானும் கல்யாணம் முடிஞ்சு வந்து 3 months ஆகுது. சுகா அந்த ரூம்குள்ளே என்னை விட்டதே இல்லை. ஒரு வேளை சுகாவோட எக்ஸ் ஃபோட்டோ அத்த சமாச்சாரம்லாம் உள்ளே இருக்குமோ? புடி லூஸ் மாதிரி பேசிட்டு என் புருஷன் தங்கும், உள்ளே போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு அவ சொல்கிறா. நீங்கள் போய் பார்ப்போமா? சரி வா போவோம் அப்படி சொல்லிட்டு மேலே போகிறீங்க. போயிட்டு அந்த ரூமோட கீ எல்லாம் தேடுறீங்க, அது எங்கேயுமே இல்லை. அப்போ ஆறா நீ எல்லாம் இந்தியன் பொண்ணு தானா? ஏண்டி பின்ன பூட்டை திறக்க சாவி தேவையில்ல மச்சான், ஹேர் பின்னே போதும் அப்படின்ற. நீங்கள ஆமா இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹேர் பின் வச்சு அந்த பூட்டின்னு திறக்குறீங்க. திறந்து பார்த்தா உள்ள செம்ம இருட்டாக இருக்கு. நீங்கள் மச்சான் உள்ள பேய் பிசாசு ஏதாவது, சே
உன்னை விட பெரிய பேயெல்லாம் உள்ள இருக்காது மச்சா, செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு லைட் எல்லாம் போடுறீங்க. லைட்ஸ் ஆன் ஆகும். அந்த ரூம் வந்துட்டு ஃபுல்லா அப்படியே தூசி அடைஞ்சு போய் இருக்கு. நீங்க பார்த்துட்டு என்ன மச்சான் இது ஸ்டோர் ரூமை விட கேவலமா இருக்கு, சரி வா க்ளீன் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. மிரண்டு போய் நிற்கிறீங்க. ஆறா அதுக்கு மேலே ஷாக்கு, உறைஞ்சு போய் நிற்கிறா. பிகாஸ் அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே உங்கள் ஃபோட்டோ தான், வளைச்சு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஐ மீன் ஒரு 2 years பேக் அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோலாம் வந்துட்டு ஸ்டில் அப்படியே ஒட்டியிருக்கு. நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்திருப்பீங்களா, அன்னைக்கு ஆரம்பிச்சது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மச்சான் என்ன மச்சான் இதெல்லாம், இது எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒத்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அங்கே உள்ள ட்ராயர்லாம் திறந்து பார்த்தா உள்ளே வந்துட்டு மாஸ்க்கு, அப்புறம் பொக்கேயோட ஃப்ளவர்ஸ், ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு வந்து எல்லா பொக்கேல உள்ள ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் அதில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு மச்சான் எனக்கு சொல்ல சுகர் அந்த ஸ்டாக்கர் கிடையாதுல்ல. ஏய் எனக்கே தெரியலடி, உன் புருஷன்தான் அந்த உன்னை ஃபாலோ பண்ண பர்சனா அப்படின்ற மாதிரி நீங்களுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு ஃபோன் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது, உங்களுக்கு கேட்குது. நீங்கள் எங்கே இந்த ஃபோனுன்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி முற்றி தேடி பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணீங்க, ஓப்பன் ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பூத்தொட்டியெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லாக்கர் ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் வந்துட்டு என்னடி இது ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ள ஃபோன் இருக்கு பாரு அப்படின்னோடனே நீங்களும் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஷாக்கு, பிகாஸ் அதில் உங்கள் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நீங்கள் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அன்னவுன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கும் சொல்லி அந்த மெசேஜ் எல்லாம் அதில் இருக்குது. நீங்கள் மச்சா சுகா தான் மச்சா அவன். ஆலிஸ் நான் இதுக்கப்புறம் இந்த சைடு வரமாட்டேன்டி, எனக்கு பயமாக இருக்குது. என்னைய கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தாண்டி. என்னடி? இருந்தாலும் அவன் ஏன் புருஷன், அது எப்படி இண்டியன்ஸ் மட்டும் இப்படி இருக்கீங்க, கல்யாணாலும் கடமை புள்ளாடாலும் புருஷன், பயமாக இருக்குடி. அவன் நான் வேணும்னு தானே இவ்வளோ பண்ணா, இப்போ நான் அவன் கூட தான் இருக்கேன். ஸோ இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். என்னமோ சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது. சரி வா, நீ இந்த ரூம்குள்ளே வந்ததே அவனுக்கு தெரிய வேண்டாம். நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோண்டி. ஓ ஆமாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஆரா சொல்கிறா, எனக்கு ஒரு ஐடியா. என்னடி? நம்ம ஒரு மெய்டு கூப்பிட்டு க்ளீன் பண்ணோன்னு சொல்லிடலாம். என்னடி உளர்ற? நான் உளரலடி, உன்னை காப்பாற்றுறதுக்கு இது ஒன்று தான் வழி. என்னடி சொல்கிற அப்படி சொன்னால் அவளும் பிளான் சொல்கிறா. நீங்கள் இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும் நம்பு அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அந்த ரூம் அப்படி கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறீங்க. வெளியில் வந்துட்டு யாரா போறியா, பின்ன உன் கூடயே பாய் பிடிச்சி படுக்கவா, நீயாச்சும் உன் புருஷனாச்சு, என்னை விட்டு தொலைங்க அப்படி சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. ஈவினிங் ஆகுது. நீங்கள் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சாரீலாம் கேட்டிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ரெடியாகி அப்படி சமைச்சிட்ருக்கீங்க. சுகர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து உங்களை பேக்கப் பண்ணுறாரு. என்ன புருஷா மிஸ் பண்ணிங்களா? என் பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு அவரும் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் போய் குளிச்சுட்டு வா. என்னடி துரத்தலாம் இல்லை, இப்போ தானே காலேஜ் விட்டு வந்தேன், இப்போ குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வர ரொம்ப தாண்டி பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ணலடா போ காட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சுகாவும் மேலே போகிறாரு. அவர் மேலே போகிறத நீங்கள் பார்த்துட்டு இதை அப்படியே விட்டுடலாம், அவன் இப்போ என் புருஷன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. சுகாவும் மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு கீழே வராரு. ஒரு ட்ரௌசர் அண்ட் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டுட்டு வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணுறாரு. எப்போ பாரு இதே வேலையாக போச்சு இந்த காட்டு புனிக்கு, வா சாப்பிட்லாம். என்னடி? சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலாம். ஓகே டார்லிங் அப்படி சொல்லிட்டு அவரும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. 2 பேரும் அவ்வளோ கேரிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. அப்போ நீங்கள் சுகாவை பார்த்து, சுகா என்னடி, லவ் யூ டு பொண்டாட்டி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களுமே வந்துட்டு சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வெஷல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெளியில் வரீங்க. வெளியில் வந்து பார்த்தா சுகாவை காணோம். நீங்கள் பார்த்துட்டு சுகா எங்கே போனேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டே போகிறீங்க. அப்போ மேலே போயிட்டு உங்கள் ரூமுக்கு போய் பார்க்குறீங்க. ரூமுக்கு போய் பார்த்தா சுகா டெரேஸில் நிற்கிறாரு. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டு அவரை பேக்கப் பண்ணுறீங்க. சுகா
என்னாச்சு, ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? அதுவா பொண்டாட்டி, நைட் வியூ நல்லா இருக்கா, அதான் ரசிச்சிட்ருக்கேன். யாரு? கீழே பொண்டாட்டியை விட்டுட்டு நீ மேலே வந்து நைட் வியூ ரசிக்கிறேன், இதெல்லாம் நம்பணும். சும்மாடி, அதுவும் உன்னை பக்கத்தில் வச்சு பார்த்தா அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உங்ககிட்ட ஃப்ளிட் பண்ணுறாரு. நீங்கள் போதும்டா பா அப்படி சொல்லிட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. சுகா அப்படியே கீழே பார்க்குறாரு. கீழே பார்த்தா ஒரு ஃபயர் மாதிரி ரொம்ப பெருசாக எரிஞ்சிட்ருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த சுகாவோட ரூமில் நீங்கள் போய் செக் பண்ணியிருப்பீங்கல்ல, அது எல்லாமே வந்துட்டு தூக்கி போட்டு அவர் எரிச்சிட்டு இருப்பாரு. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, ஏய் கீழே என்ன ஃபயர் எரிஞ்சிட்ருக்கோம், ஏய் ஃபயர் எக்ஸ்டிங்விஷருங்க, ஏய் பொறுமை, நான் தான் பழைய டாக்குமெண்ட்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எரிச்சிட்டு வந்தேன். ஓ அப்படியா? நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஐயோ அதை பற்றி கேட்க போகிறானோ கடவுளே. என்ன சுகா? அதுவா, இல்லை நம்ம மேலே ஒரு ரூம் பூட்டி இருந்துச்சுல்ல, அது எப்படி ஓப்பன் பண்ணீங்க, எப்படி க்ளீன் பண்ணீங்க? அதுவா, அது ரொம்ப நாளாக பூட்டியே இருக்கு, பூட்டு வேற துரு பிடிச்சிருந்துச்சு. எப்படியும் உள்ளே ஏதாவது உடஞ்சி கிடஞ்சி இருந்தால் தெரியாது, க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்துட்டு மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ணுறதுக்காக மெய்ட் வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்தாங்க. நான் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மொத்தமாக இந்த வீட்டோட பஞ்ச் ஆஃப் கீஸ் கீழே ஸ்டோர் ரூமில் இருந்துச்சுல்ல, அதை எடுத்து கொடுத்து எல்லாருமே க்ளீன் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். அவங்களே எல்லாருமே க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் பெருசாக கண்டுக்கல. என்ன திடீர்னு? அதுவா, உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் பார்த்தியா, நாளன்னைக்கு அத்தை மாமா நம்ஜுன் அண்ணா அப்பா எல்லாரும் வரதா சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா, சரி ஓகே பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அவரும் உங்களை திருப்பி நிற்க வச்சு ஹக் பண்ணுறாரு. நீங்கள் நிலாவை பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க, உன்னோட அந்த சைக்கோ வெர்ஷன் திருப்பி வெளியில் வரக்கூடாது, நான் அதை வெளியிலவும் வரவிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. இந்த சைட் சுகா, உன் மேலே நான் ஒரு பைத்தியம்டி, யூ ஆர் மைண்ட், ஐ எம் ஒப்சஸ்ட் வித் யூ. என்னை தாண்டி உன்னை எவனாவது தொற்ற முடியுமா? தொட்டா நான் உயிரோட தான் விட்டுருவேனா? நீ என்னோடதுடி, ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஈவல் ஸ்மக் பண்ணுறாரு. நீங்களும் வந்துட்டு அவரும் நின்று அந்த நைட் வியூவை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேடா மீஸ், இதோட இதை ஒன் ஷாட் வந்து முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் இதை இப்படி கொண்டு போடும் அப்படி கொண்டு போடணும்னு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் கொண்டு வந்துட்டேன். இது 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற கோல்டு வேற, வாய்ஸ் அப்படி இப்படின்னு கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் கரோ. நானே வந்துட்டு இதை ஒவ்வொரு நாள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Jan 3:40 டைம் ஆஃப்டர்நூன் நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படியும் நாளைக்குள்ளே போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, டன் லைன்ஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடாதீங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவுக்கு, அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 பிக் தேங்க்ஸ். என்னோடய வாய்ஸ் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேட்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்துட்டு இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியலை, கொண்டு வந்தேன் அவ்வளவுதான். சைக்கோ ஆப்சஷன் கேட்டிருந்தீங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி கொண்டு வந்தேன், அப்புறம் இப்போ வந்துட்டு எப்படியோ கொண்டு வந்து எப்படியோ முடிச்சுட்டேன். இதோட பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, பட் ஓகேன்ற அளவுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி ஓகேடா, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு அவர் ஃபேமிலி அண்ட் ஹாப்பி 300. ஆமாம், நம்ம சேனல் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி 300. ஓகேடா மீஸ், அவ்வளோதான். ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, கோல்டு வராமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஃபுல் மூன் டே, அதாவது உல்ஃப் மூன்னு சொல்கிறாங்க. டைம் இருந்தால் கிடச்சி பாருங்கள். ஓகே, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, டாடா பாபாய், சாயங்க, லவ் யூ ஆல், பை யுவர் அட்மின் கிறிஸ்டல்.